திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்வு. நான் உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், மற்ற மாநிலங்களில் இல்லாத அரசியல் மரபு, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அரசியல் மரபு, இதை பற்றி இன்றைய தலைமுறை பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும்னா 1938க்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள், ஒன்றிய அரசை கண்டித்து நடக்கிற போராட்டங்கள் அத்தனைக்குமான விதையாக, முதன்மையாக, வீரியமான போராட்டமாக 1938களில் நடந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தான் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பா 1934, 35, 37 காலகட்டங்கள்ல சென்னை மாகாணத்தினுடைய உறுப்பினர்களாக இருந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கூடங்கள்ல இந்திய கட்டாயமா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. ஆனா அன்றைக்கு மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த நீதி கட்சி இந்த தீர்மானத்தை தள்ளுபடி செய்தது. ஆனால் காலம் அப்படியே நின்று விடாது. காலம் மாறியது. தமிழ்நாட்டினுடைய பிரீமியராக ராஜாஜி பதவிக்கு வந்தார். பிரீமியர்னா முதலமைச்சர். முதலமைச்சராக இல்லாத போதே இந்தியை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் இருந்த ராஜாஜிக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்த பிறகு இந்தியை கொண்டு வர்றதுல எந்த விதமான சிக்கலோ சிரமமோ இல்லாத சாதாரண சூழல் தான் இருந்தது. ஆனாலும் இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் வலுவான போராட்டங்கள் நடந்தது. இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற மரபோடு டிசம்பர் மாதம் திருச்சியில் சென்னை மாகாண தமிழர் மாநாடு 1937 நடத்தப்பட்டது. இந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேசிய அந்த 2 தீர்மானங்கள் வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானங்கள். ஒன்று, கட்டாய இந்தியை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இன்னொன்று, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாட்டை தனி நாடாக்குங்கள். இந்த 2வது தீர்மானத்தை கேட்டு அன்றைக்கு பெரியாரோடு தோளுக்கு தோள் நின்ற தொண்டர்களும் மாற்றுப்பாதையில் நின்று சிந்தித்தவர்களுமே ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன்னா இந்த போராட்டத்தை தந்தை பெரியார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறாரு அப்படிங்கிற புரிதல் அன்றைக்கு அவர்களுக்கு வந்தது. பெரியாரினுடைய இந்த தீர்மானங்கள் ராஜாஜிக்கு மிக கடுமையான கோபத்தை உண்டாக்கியது. இந்தியை கட்டாயமாக்கியே தீருவேன் என்று ராஜாஜி சிந்தித்தார். மாநகராட்சிக்கு உட்பட்ட 125 உயர்நிலை பள்ளிகளில் இந்தி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டது. சட்டமன்றத்துக்கு எல்லோரும் வந்து ஏன் இந்திய திணிக்கிறீங்க, ஏன் கட்டாயமாக்குறீங்கன்னு எதிர்ப்பு குரல்களை கொடுத்த போது ராஜாஜி பேசினாரு. காங்கிரஸை பிடிக்காதவர்களும் ஆரியத்தை எதிர்க்கிறவர்களும் தான் இந்தியை எதிர்க்கிறார்கள்னு பேசினாரு. இந்த ராஜாஜியின் பேச்சு எதிர்ப்புக்காரர்களுக்கு, கலகக்காரர்களுக்கு கூடுதல் உத்வேகத்தை கொடுத்தது. தொடர்ந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்தாங்க. 1938 மே மாதம் 28 திருச்சியில் சோமசுந்தர பாரதியார் தலைமையில இந்தி எதிர்ப்பு வாரியம் என்கிற ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த இந்தி எதிர்ப்பு வாரியத்துல தந்தை பெரியார், உமா மகேஸ்வரன் பிள்ளை, சவுந்தர பாண்டியனார் போன்ற முன்னணி தலைவர்கள் இடம்பெற்றாங்க. இந்த இந்தி எதிர்ப்பு வாரியத்துல தந்தை பெரியார் பேசிய பேச்சுக்கள் தான் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாட்டில் எப்படி நடத்த வேண்டும் என்கிற வழிமுறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த அளவுக்கு தந்தை பெரியார் பேசினார். அவர் பேசினதுல மிக முக்கியமான புள்ளிகள் என்ன அப்படின்னா, மாணவ பிள்ளைகள், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கட்டாய இந்தியை கடுமையாக எதிர்க்க வேண்டும். இந்தியை பயிற்றுவிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு கருப்பு கொடி காட்ட வேண்டும், முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டும். இதை ஆதரிக்கிற காங்கிரஸ் அமைச்சர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தணும். எல்லாவற்றிற்கும் மேலாக முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவது, மறியல் நடத்துவது என்கிற முக்கியமான தீர்மானங்கள் பெரியாரின் பேச்சிலிருந்து எடுக்கப்பட்டு இந்த போராட்டம் வழிநடத்தப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, தந்தை பெரியார் சொன்னார், இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட களத்திற்கு வருகிறவர்கள் போராடுவதற்கும் சிறைக்கு செல்லுவதற்கும் மட்டும் தயாராக இருக்கக்கூடாது, தங்கள் உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கணும்னு சொன்னாரு. தந்தை பெரியாரினுடைய அந்த பேச்சு எல்லா கழகக்காரர்கள் மத்தியிலும் தீவிரமாக பரவியது. ஆகஸ்ட் 1 திருச்சியில் இருந்து ஒரு பெரும் படை, இந்தி திணிப்பு எதிர்ப்பு படை கிட்டத்தட்ட 42 நாட்கள் நடைபயணமாக சென்னையை நோக்கி போனாங்க. அந்த இந்தி எதிர்ப்பு பெரும்படையை நம்முடைய சென்னை மெரினாவில் வரவேற்க அன்றைக்கு 70,000 பேர் திரண்டிருந்தார்கள்ங்கிறது வரலாற்று செய்தி.
அந்த கூட்டத்தில் தந்தை பெரியார் பேசிய பேச்சு ராஜாஜிக்கு கூடுதல் கோபத்தை கொடுத்தது. தந்தை பெரியாரை கைது செய்ய ராஜாஜி உத்தரவிட்டார். பெரியார் இல்லாத போராட்ட களம் என்ன ஆனது? இந்த இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அடுத்து எப்படி நகர்ந்தது? நாளைய சம்பவங்களும் சரித்திரங்களும் நிகழ்ச்சியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு ராகவேந்திரன். நன்றி.